இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரச்சனைகளையும் நான் சுட்டரிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். நல்லா கட்டி ஜெபிக்கணும். பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானின் கிரியைகளா இருந்தா இயேசுவின் நாமத்துல கட்டப்பட்டு போகட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். பயப்படாம ஜெபிக்கணும், தைரியமா ஜெபிக்கணும். நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்கூட்டியே அந்த பலவானாகிய சாத்தானை கட்டி ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். தாவீதோட ஜெபத்துக்கு ஒரு வழி நடத்தலை கொடுத்த மாதிரி நம்ம ஜெபத்துக்கு ஒரு வழி நடத்தல் கிடைக்கும். ஆமேன். நீங்க சொல்லுவீங்கன்னு ஒரு கேப் விட்டு பார்த்தேன். ஆமாம், நீங்க ஒரு ஆமேன் சொல்லுவீங்கன்னு சின்ன கேப் விட்டு பார்த்தேன். நீங்க அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருந்தா என் ஜெபத்துக்கும் பதில் உண்டு. தாவீது பண்ண ஜெபத்துக்கு நல்ல பதிலை கொடுத்தாரு, சகலத்தையும் திருப்பி கொண்டார். ரெண்டாவது குறிப்பு, தாவீதுக்குள்ள என்ன இருந்ததுன்னா அபிஷேகம் இருந்துச்சு. அந்நாள் முதற்கொண்டு தாவீதின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் யாரும் இழந்து போயிடக்கூடாது. அப்படி இழந்து போனா நான் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தாரும்னு கேட்கணும் எல்லாரும். தாவீதுக்குள்ள விசேஷித்த ஆவி உள்ள இருந்தனால எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஒரு வசந்தோட வாசிக்கலாம். ராஜாவுக்கே ஆலோசனை சொல்ற. அடுத்த பக்கத்துல 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். தாவீது சாதாரணமான தாவீது. சவுல் ராஜா சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டுவதில்லை. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. யாருக்குள்ளெல்லாம் அபிஷேகம் இருக்கோ அவங்க பயப்படவே மாட்டாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள அபிஷேகம் பரிசுத்தாவி உள்ள இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பலவிதமான பயமுறுத்தல் மத்தியிலையும் தைரியமா இருப்பாங்க. அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க எல்லாரும். இது ஒரு கடைசி காலம், நல்ல எழுப்புதலா இருக்க வேண்டிய காலம். ஆண்டவர் இதுக்கு மேல எப்படி எப்படி நடத்த போறாருன்னு தெரியல. கடைசி கால சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நான் பிறகு பார்த்துக்கலாம் நினைச்சிடக்கூடாது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நினைச்சேன் 60 வயசுக்கு பிறகுதான் ஆண்டவர்களை வரணும்னு நினைச்சேன். நல்லா ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் ஆண்டவர்களை வரணும்னு நினைச்சேன். ஆண்டவர் பார்த்தாரு, வேலைக்கு ஜாயின் பண்ண முன்னாலே கர்த்தர் சந்திச்சிட்டார். ஆமேன். 60 வயசுக்கு பிறகு ஆண்டவர்ல வந்தா என்ன ஆகும்? என்ன தூக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும், என்ன ஆண்டவர்ல நடத்துறதுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கே ஒரு ஆள் வேணும், கூட்டு வர்றதுக்கே ஆள் வேணும். ஆண்டவர் என்ன காலேஜில் படிக்கும் போது 20வது வயசுல கர்த்தர் என்ன சந்தித்தார். ஆமேன். எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நினைச்சனோ, எந்த பைபிளை கையில் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த வேலையை மட்டும் தான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமேன். கை வைத்துங்க, ஆமேன் சொல்லுங்க. ஊழியத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஊழியம்